வெல்கம் டு தமிழ் ஹாட் டிப். இன்னைக்கு நாம் தங்கச்சி ஸ்ரீலீலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கதையை தான் சொல்ல போகிறேன். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையில் நடிகை ஸ்ரீலீலாவை தான் என்னோட தங்கச்சியாக நினச்சி இந்த கதையை சொல்ல போகிறேன். நீங்களும் அப்படியே நினச்சிக்கோங்க. என்னுடைய தங்கச்சி ஸ்ரீலீலா அவ தான் இந்த கதையுடைய கதாநாயகி. அவ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா. அவளை எல்லாரும் வச்ச கண்ணு வாங்காம பார்த்து ரசிப்பாங்க. அவ நடந்து போனா அந்த அளவு அழகா இருப்பா. நான், என்னுடைய அம்மா, அப்புறம் என்னுடைய தங்கச்சி, நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோட பொண்ணு பார்க்கறதுக்கு பொண்ணு வீட்டுக்கு போனோம். எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக தான் நாங்கள் போனோம். அங்கே போயிட்டு பொண்ணு பார்த்துட்டு திரும்பி ரிட்டன் காரில் வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போது என்னுடைய அம்மா என்னை பார்த்துட்டு, டேய் எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அம்மா கேட்டாங்க. அதுக்கு நான், இல்லைம்மா எனக்கு பொண்ணை பிடிக்கல அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டதும் என்னுடைய அம்மா, என்னடா சொல்கிற, பொண்ணு நல்லா அழகாக இருக்குது, மூக்கு மூலியமா அம்சமாக இருக்குது, உனக்கு ஏன்டா பிடிக்கலன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா கேட்டாங்க. அதுக்கு நான், காரணம்லாம் சொல்ல முடியாதுமா, எனக்கு பிடிக்கல அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்னுடைய அம்மா, டேய் இப்படியே எல்லா பொண்ணையும் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டே இருக்கியே, அப்புறம் உன்னை யார்டா கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு என்னுடைய தங்கச்சி ஸ்ரீலீலா என்னை பார்த்துட்டு, அம்மா அண்ணனுக்கு எதுக்குமா கல்யாணம், ஸ்ட்ரெயிட்டாக 60 கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி ஸ்ரீலீலா என்னை பார்த்து கிண்டல் அடித்தா. அப்போது நான் என்னுடைய அம்மாவை பார்த்து, அம்மா தங்கச்சி மட்டும் அரியர் கிளியர் பண்ணிட்டானா நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டதும் என்னுடைய அம்மா சிரித்தாங்க. அப்போனா இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் நடக்காதுடா. அதை கேட்டதும் என்னுடைய தங்கச்சி ஸ்ரீலீலா, என்ன எல்லாரும் சேர்ந்து என்னை கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி ஸ்ரீலீலாவும் சிரிக்க ஆரம்பித்தா. இப்படியே நாங்கள் வீடு சேர்ந்தோம். நாங்கள் ரொம்ப ஜாலியான குடும்பம். என்னோட தங்கச்சி ஸ்ரீலீலாவை பற்றி சொல்லணுன்னா, அவள் அப்படியே தங்க சிலை போல அப்படியே ஜொலிப்பா, அப்படி இருப்பா அவ. நான் தினமும் அவகிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு என்னோட தங்கச்சியை அவ்வளோ பிடிக்கும். இப்போது என்னோட தங்கச்சி ஸ்ரீலீலாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன தான் என்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகியிருந்தாலும் அவள் கல்யாணம் பண்ணிட்டு இப்போது காலேஜுக்கு போயிட்டுருக்கா. அவளுக்கு கொஞ்சம் அரியர் இருக்கு. அந்த அரியரை கிளியர் பண்ணுறதுக்காக அவள் இன்னும் காலேஜுக்கு போயிட்டுருக்கா. இப்போது நாங்கள் எல்லாம் எனக்கு பொண்ணு பார்த்துட்டு வீடு சேர்ந்தோம். நாங்கள் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்தில் என்னோட தங்கச்சிக்கு யாரோ ஃபோன் பண்ணாங்க. அவளும் எடுத்து பேசினா. யாருன்னு என்னோட அம்மா போய் கேட்டாங்க. அதுக்கு என்னோட புருஷன்தாம்மா ஃபோன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னா. அவள் கொஞ்ச நேரம் ஃபோன் பேசிட்டு அதுக்கப்புறம் அவளோட ரூம்லேயே உக்காந்துக்கிட்டா. அவள் அதுக்கப்புறம் ரொம்ப சோகமாக இருந்தா. அவள் யார்கிட்டேயும் பேசவே இல்லை. அன்னைக்கு நைட்டு அவள் சாப்பிட கூட இல்லை. அவள் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை. நான் அவகிட்ட பேசுறதுக்கு போனேன். ஆனால் என்னோட தங்கச்சி என்கிட்ட பேசவே இல்லை. அவள் ரொம்ப சோகமாகவே இருந்தா. நான் என்னுடைய அம்மாவை கேட்க சொன்னேன். என்னுடைய அம்மாவும் என்னோட தங்கச்சிக்கிட்ட போய் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. ஆனால் அவள் பதிலே சரியாக சொல்லலை. அன்னைக்கு நைட்டு 9 மணி இருக்கும். அப்போது என்னோட தங்கச்சி ஸ்ரீலீலா வீட்டோட கதவெல்லாம் மூடிட்டு அவள் மாடிக்கு போயிட்டா. நானும் என்னுடைய அம்மாவும் அவளுக்கு பின்னாடியே மாடிக்கு போனோம். அப்போது என்னோட தங்கச்சி ஸ்ரீலீலா மாடியில் சோகமாக நின்றுக்கிட்டு இருக்கிறத நானும் என்னுடைய அம்மாவும் பார்த்தோம். அப்போது நான் என்னுடைய அம்மா கிட்ட, அம்மா பாருமா, நேற்றுலாம் எவ்வளோ ஜாலியாக இருந்தா, இன்னைக்கு பாரு
இவ்வளோ சோகமாயிட்டா? எல்லாத்துக்கும் காரணம் அவளோட புருஷன்தான். அவளோட புருஷன் சரியில்லைம்மா. எப்போ பார்த்தாலும் ஏதாவது பேசி அவளை சோகமாக ஆக்கிடுறான். நேற்று ஃபுல்லாக எவ்வளோ ஜாலியாக இருந்தா, இப்போ பாரு ரொம்ப உம்முன்னு ஆயிட்டா, பேசவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய அம்மா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னோட அம்மாவும் இருடா அவகிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மாவும் என்னோட தங்கச்சி ஸ்ரீலீலா கிட்ட போயிட்டு பேச ஆரம்பித்தாங்க. அப்போது என்னுடைய அம்மா போயிட்டு, என்னடி பிரச்சனை, என்ன ஆச்சு, எதுக்கு பேசவே மாட்டேங்கிற, எதுக்கு உம்முன்னு இருக்க, என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா என்னோட தங்கச்சி கிட்ட வந்து கேட்டாங்க. அப்போது என்னோட தங்கச்சி வந்து பேச ஆரம்பிச்சா, அம்மா எனக்கு குழந்த பிறக்காதுன்னு சொல்லிட்டு என்னுடைய மாமியார் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சுருக்காங்கம்மா. அவங்க எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க, அதான் சோகமாக இருக்கேன் அப்படின்னு வந்து என்னோட தங்கச்சி வந்து சொன்னா. அதை கேட்டதும் என்னுடைய அம்மா, இதான் பிரச்சனையாடி, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது தானே உன் புருஷனை கூட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா வந்து கேட்டாங்க. அதுக்கு என்னோட தங்கச்சி, அம்மா என்னோட புருஷன் கூட ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து விசாரிச்சிருக்காருமா, நாளைக்கு தான் போகலான்னு இருக்கோம், சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி வந்து சொன்னா. அதை கேட்டதும் என்னுடைய அம்மா, சரிடி, ப்ராப்ளம் உனக்கெல்லாம் இல்லவே இல்லடி, கண்டிப்பாக உனக்கு ப்ராப்ளமே இருக்காது, உன்னோட புருஷனுக்கு தான் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரிடி நீ போய் தூங்கு, எதை பற்றியும் யோசிக்காத, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா வந்து கீழே போனாங்க. என்னுடைய அம்மா போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட, டேய் தங்கச்சி வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நானும் என்னுடைய அம்மா கீழே போனதுக்கப்புறம் நான் என்னோட தங்கச்சி ஸ்ரீலீலா கிட்ட வந்து போனேன். ஏ பாப்பா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாதடி, உனக்கு நல்லதே நடக்கும், கண்டிப்பாக உனக்கு பாப்பா பிறக்கும். அப்போது உன் மாமியாருக்காரர்கிட்ட போயிட்டு உன்னோட மாமியாருக்கார மூஞ்சிலேயே அந்த பாப்பா வந்து ஒன்று கடிக்கும்டி, அதனால் அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு வந்து என்னோட தங்கச்சி ஸ்ரீலீலாவை நான் வந்து சிரிக்க வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணேன். அவள் லைட்டாக சிரிக்க ஆரம்பித்தா. அப்போது நான் என்னோட தங்கச்சி ஸ்ரீலீலா கிட்ட, அந்த கிழவிக்கு வந்து வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் என்னோட தங்கச்சியை ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கா, அவளுக்கு ஒரு நாள் வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட தங்கச்சி கிட்ட வந்து ஆறுதலாக பேசினேன். அப்போ என்னோட தங்கச்சி என்கிட்ட, யாரை நான் கிளவின்னு சொல்கிற அப்படின்னு வந்து கேட்டா. நான் அவளை பார்த்து, வேற யாரடி, உன்னோட மாமியாரை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து சிரித்தேன். அதுக்கு என்னோட தங்கச்சி ஸ்ரீலீலாவும் என் கூட சேர்ந்து சிரிக்க ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு நாங்கள் மாடியிலேருந்து கீழே இறங்கி போனோம். அப்போது நாங்கள் கீழே இறங்கி போகும்போது பலமாக காற்றடிச்சது. அந்த காற்றுல என்னோட தங்கச்சி அவளுடைய கூந்தல் அப்படியே அசைய ஆரம்பிச்சது. நான் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த கூந்தல் அசைவில் என்னோட தங்கச்சி saree வந்து கட்டிக்கிட்டு இருந்தா. அந்த சாரியில் அந்த மொட்டை மாடியில் அந்த நிலவு ஒளியில் என்னோட தங்கச்சி ஸ்ரீலீலா அப்படியே ரொம்ப அழகாக தெரிஞ்சா. நான் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னோட தங்கச்சியும் என்னோட கையை பிடிச்சி அப்படியே என்னை கூட்டிக்கிட்டு அப்படியே கீழே வந்துட்டா. கீழே வந்ததும் அவளோட ரூமுக்கு போயிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டா. நானும் என்னோட ரூமுக்கு போய் தூங்க ஆரம்பித்தேன். அடுத்த நாள் நான் என்னோட தங்கச்சி ஸ்ரீலீலாவை கூட்டுக்கிட்டு நான் அவளை அவளோட மாமியார் வீட்டுக்கு விட்டுட்டு வரதுக்காக கிளம்புனேன். அப்போது என்னோட அம்மா கிட்டலாம் சொல்லிட்டு நான் கிளம்ப ஆரம்பித்தேன். அப்படி நாங்கள் வண்டியில் போயிட்டுருக்கும்போது என்னோட தங்கச்சி ஸ்ரீலீலா என்னை பார்த்து, அண்ணா நேற்று நம்ம பொண்ணு பார்க்க போனோம்ல, அந்த பொண்ணு அழகாக தானே இருந்தா, அப்புறம் ஏன் அவளை பிடிக்கலன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி ஸ்ரீலீலா என்கிட்ட கேட்டா. அதுக்கு நான் அவகிட்ட, அதெல்லாம் இல்லடி, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்கிட்ட காரணம் கேட்டா. நான் அவகிட்ட காரணம்லாம் சொல்ல முடியாது, எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல தான் அப்படின்னு அவகிட்ட மூஞ்சில் வச்ச மாதிரி சொன்னேன். அப்போ என்னோட தங்கச்சி என்கிட்ட, அண்ணா அங்கே பாருண்ணா, அங்கே நிற்கிற பொண்ணுங்கள்லாம் உன்னை தான் பார்க்குறாங்க, உன்னை தான் அவங்களாம் சைட் அடிக்கிறாங்க,
கவனிச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி ஸ்ரீலா என்கிட்ட வந்து கேட்டா. நான் அவகிட்ட அழகா இருந்தா பார்க்க தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சீன் போட்டேன். அதை பார்த்துட்டு என்னோட தங்கச்சியும், சரி சரி நீ ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு, அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே எங்கன்னா போய் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி ஸ்ரீலீலாவும் என்னை வந்து கிண்டல் பண்ணா. அவ கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் என்கிட்ட, ஏன்டா உனக்கு எந்த மாதிரி பொண்ணை பிடிக்கும் எப்படின்னு சொல்லுடா, நான் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸில் யாராவது நல்ல பொண்ணாக பார்த்து உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி வந்து என்கிட்ட கேட்டா. அதுக்கு நான் அவகிட்ட, இல்லடி அதெல்லாம் வேணாம் அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு அவ என்கிட்ட கம்பல் பண்ணி, ஒழுங்கா சொல்லுடா, உன்னோட தங்கச்சி கிட்ட கூட சொல்ல மாட்டியா, சொல்லு உனக்கு எந்த மாதிரி பொண்ணை பிடிக்கும்னு சொல்லு, நான் உனக்கு அந்த மாதிரி பொண்ணை பார்க்குறேன் அப்படின்னு வந்து என்னோட தங்கச்சி ஸ்ரீலீலா என்னை கட்டாயப்படுத்தி கேட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ நான் அவகிட்ட, எனக்கு உன்ன மாதிரி பொண்ணை தாண்டி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி கிட்ட வந்து சொன்னேன். அதை கேட்டதும் என்னோட தங்கச்சி ஸ்ரீலீலா ஒரு நிமிஷம் அப்படியே மூச்சு அடிச்சு போன மாதிரி அப்படியே அமைதியாயிட்டா. நான் கட்டிக்க போகிற பொண்ணு என்னோட தங்கச்சி ஸ்ரீலீலா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டயே நான் நேரடியாக சொன்னேன். அதை கேட்டதும் அவளுக்கு என்கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரில. அவள் கன்ஃபியூஷனாகவே இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளே வந்து பேச ஆரம்பிச்சா. அவள் என்னை பார்த்து என்ன மாதிரினா எப்படின்னா அப்படின்னு வந்து கேட்டா. நான் அவகிட்ட, உன்னை மாதிரி அழகான பொண்ணாக இருக்கணும்டி, உன்னை மாதிரி அன்பான பொண்ணாக இருக்கணும்டி, என் மேலே பாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து சொன்னேன். அதுக்கு நான் என்ன அழகாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டா. நான் அவகிட்ட, உனக்கு தெரியாத மாதிரி நடிக்காதடி, நம்ம ஏரியாலே நீ தாண்டி அழகு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி ஸ்ரீலீலா கிட்ட வந்து சொன்னேன். நான் சொன்னதை கேட்டதும் என்னோட தங்கச்சி ஸ்ரீலீலா அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சா. அவ நேற்று ஃபுல்லாக ரொம்ப சோகமாக இருந்தா, ஆனால் இன்னைக்கு நல்லா சிரிக்க ஆரம்பிச்சா. அவள் சிரிக்கிறத பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவளை பக்கத்தில் ஒரு கேஃபேக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் 2 பேரும் காஃபி சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவளை கூட்டிகிட்டு வந்து அவளுடைய மாமியார் வீட்டுக்கு விட்டுட்டேன். அங்கே விட்டுட்டு அவளோட ஹஸ்பண்டுக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே நான் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தேன். அப்படி கிளம்பும்போது என்னோட தங்கச்சி ஸ்ரீலீலா என்னை பார்த்து சந்தோஷப்பட்டா. அவள் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே டாட்டா காட்டினா. ஆனால் எனக்கு பைக் ஓட்டிகிட்டு போகும்போதெல்லாம் என்னோட தங்கச்சி ஸ்ரீலீலா தான் என் மனசுக்குள்ளே வந்து வந்து போனா. ஏன்னா எனக்கு என்னோட தங்கச்சி ஸ்ரீலீலானா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து சண்டை போட்டுப்போம். இருந்தாலும் நாங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசமாக இருப்போம். என்னோட தங்கச்சி ஸ்ரீலீலா அவளுக்கு கல்யாணம் ஆகும்போதெல்லாம் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவள் என்னை விட்டுட்டு போகிறாளேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்போ கூட அவள் இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் அந்த அளவு அவளை வந்து லவ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் எப்படி என்னோட தங்கச்சி ஸ்ரீலீலாவை நான் வந்து கரெக்ட் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த பாட்டில் வந்து கேளுங்க. இந்த கதையோடைய முழு பிடிஎஃப் வேணும்னா கீழே டெலகிராம் இல்லைனா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கை வந்து கொடுத்துருக்கேன். அதில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி.